இன்றைக்கி என்னோடய பையனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. மகாவீர் ஜெயந்தி அப்படின்னு. ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். அம்மா எனக்கு தூரமாக போர்டில் இருக்கிறத பார்க்கும்போது கண் ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி இன்றைக்கி கண்டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி மார்னிங்கே வந்து என் பையனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ பஸ்ஸில் தான் நானும் என்னோடய பையனும் போயிட்டுருந்தோம். இன்றைக்கி பஸ்ஸில் ஒன்றும் பெருசாக கூட்டம்லாம் இல்லை. கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போயிட்டுருந்தேன். பஸ் ரொம்ப நீட்டாக நல்லா இருந்தது. இந்த மாதிரி இந்த டோர் வந்து கரெக்டாக வந்து டிரைவர் கிட்டே இருக்கும் போல் இருக்குது. அந்த ஸ்விட்ச்சு கரெக்டாக ஆன் ஆகிறது ஆஃப் ஆகிறது அப்படி மாதிரி இருந்துச்சு. போய் ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணி உட்காந்துருந்தோம். தருமபுரியில் தான் வந்திருந்தேங்க. பொட்டு டோக்கன்லாம் போட்டு உட்காந்துருந்தேன். நான் வந்து என் பையனை கேட்டிருந்தேன், நிஜமாவே உனக்கு கடை மிஸ்ன்னு தெரியுதா, இல்லை நீ வந்து சும்மா சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து கண்ணாடி போடணும் அப்படின்னு என் பையனுக்கு வந்து கூலிங் கிளாஸு கண்ணாடிலாம் இதெல்லாம் போட்டுகிட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ வந்து அதனால் கேட்குறானா இல்லை நிஜமாவே இவனுக்கு இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருந்தேன். சரி என்ன இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய்ட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணி அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அதே போல் உட்காந்து கண்டெஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவனுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிறது மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கண்ணுக்கு கொஞ்சம் சொட்டு மருந்தெல்லாம் விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மறுபடியும் வந்து கண்ணுக்கு சொட்டு மருந்தெல்லாம் விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மருந்து விட்டோடனே அம்மா எனக்கு கண்ணெல்லாம் எரியுது, என்னை விட்டுட்டு எங்கேயுமே போயிடாத, என் பக்கத்துலேயே உட்காரு அப்படின்ட்டு இருந்தான். எப்படி தான் இந்த கண்ணுக்கு மருந்தெல்லாம் விட்டுட்டு கண்ணை மூடிட்டு இருக்காங்க தெரில அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு வழியாக நாங்கள் கண் டெஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டேங்க. எதுவும் சொல்ல, கண்ணுக்கு சொட்டு மருந்து மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்க்ரீனிங் டைம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஃபோன் பார்க்குறது அதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஜுவல் ஆர்டர்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். அதுவும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இன்றைக்கி ஈவினிங் போல் வந்து பங்குனி உத்திரம் இல்லையா, அடுத்த நாள் பங்குனி உத்திரம். ஸோ எங்கள் ஊர்லேருந்து கோவிலுக்கு தேர் போகும். அந்த தேர் போனது கொஞ்சம் நேரம் நின்று சாமியெல்லாம் பார்த்துட்ருந்தோம். இந்த மாதிரி வந்து தேர் போகிறது, இந்த மேளம் இதெல்லாம் நடந்தாவே பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஸோ நானுமே வந்து அது ரொம்ப முருகரை வந்து நல்லா ரசித்து நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வான வேடிக்கைலாம் விட்டுருந்தாங்க. நிறைய பட்டாசு டம்முன்னு வெடிச்சிட்டு இருந்தது. அதையும் நின்று நல்லா வேடிக்கை பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எனக்கு இந்த நாள் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா.